ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நற்செய்தி வாசகத்திலே மனம் மாற மறுத்த நகர்களுக்கு இயேசு கடிந்து கொண்டு சினத்தோடு அவர்களை கண்டிக்கின்றார் போன்ற தொனியிலே நாம் இந்த நற்செய்தியை வாசிக்கின்றோம். இந்த பகுதியை இயேசு சினத்தோடு கண்டிக்கின்றார் என்று பார்ப்பதை விட அவர் காட்டிய அன்பு சிதைவடைந்தது, அவருடைய கரிசனை அங்கே பதிலிருப்பு இல்லாமல் போயிற்று என்ற உடைந்த உள்ளத்திலிருந்து வேதனை குரலாக இதை நாம் பார்ப்பது சரியாக இருக்கும் என்று விவிலிய அறிஞர்கள் கூறுகின்றார்கள். ஏனென்றால் யோவான் நற்செய்தியினுடைய இறுதி வசனங்களிலே இயேசு செய்த பலவற்றை செயல்பாடுகள் உள்ளது, அவை அனைத்தும் பதிவு செய்தால் இந்த உலகமே கொள்ளாது என யோவான் நிறைவு செய்வார். அவ்வாறு இயேசு பல செயல்பாடுகளை செய்தார். அதில் சில மட்டும்தான் நற்செய்திகளில் நாம் பதிவு செய்து வாசித்து கொண்டிருக்கின்றோம். அந்த சில செயல்பாடுகளிலே பெரும்பான்மையான செயல்பாடுகளை, வல்ல செயல்களை, அற்புதங்களை, நற்செயல்களை, சேவைகளை இயேசு இந்த 3 நகர்களில் தான் செய்தார் என்று நாம் வாசிக்கின்றோம். ஆக மற்ற எல்லா நகரங்களையும் விட இந்த நகரம் அதிகமான பாக்கியத்தை பெற்றதாகவும், கடவுளுடைய கரம் நேரடியாக அவர்களுடைய வாழ்வியல் சூழலில் இருந்ததாகவும், அவர்களோடு கடவுள் பயணித்து பல அற்புதங்களை செய்த நிலையிலே அவர்களிடமிருந்து அந்த ஒரு பதிலிருப்பு கிடைக்காதது இயேசுவினுடைய அந்த உடைந்த உள்ளத்தினுடைய குரலாக இங்கே அமைந்திருக்கின்றது. எனவே நற்செய்தியில் இயேசு கூறுவதைப் போல எவர் ஒருவருக்கு அதிகமாக கொடுக்கப்படுகின்றதோ அவரிடமிருந்து அதிகமாக எதிர்பார்க்கப்படுகின்றது. அதுபோன்று இங்கே இவர்கள் மத்தியிலே அதிகமான வல்ல செயல்கள் செய்யப்பட்ட நிலையிலே அவர்களிடமிருந்து அதிகமான பதிலிருப்பும் மாற்றமும் எதிர்பார்க்கப்பட்டது. அது இல்லாத நிலையிலே இங்கே இயேசு அந்த நகரங்களை கடிந்து கொள்ளுகின்றார், ஒரு வேதனை குரலாக அங்கே எழுப்புகின்றார். இதே ஒரு சூழல் நம்முடைய வாழ்வில் கூட ஏற்படக்கூடும். நாம் ஒவ்வொரு நாளும் திருப்பலிக்கு பங்கேற்கின்றோம், பக்தியோடு பல அருள் அடையாளங்களிலே நாம் நம்மையே ஈடுபடுத்தி கொண்டாலும் அது தேவையான மாற்றத்தை என்னுடைய உள்ளத்திலிருந்து ஏற்படுத்துகின்றதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அனைத்து வழிபாட்டு நிகழ்வுகளிலும் பங்கெடுத்து கொண்டாலும் உள்ளத்திலே சுயநலம் இன்னும் அதிகமாக இருந்தாலோ அல்லது பிற ஏழை மக்கள் மீது கரிசனை கொள்ளாத ஒரு நிலையிலே எனக்கென்ன என்ற ஒரு நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தால் அது ஆழமாக நம்மிலே செல்லவில்லை அல்லது ஆழமான மாற்றத்தை நம்மில் ஏற்படுத்தவில்லை என்றுதான் நாம் உணர வேண்டும். சிறப்பாக இந்த நற்கருணையிலே ஒவ்வொரு நாளும் பலிபீடத்திலிருந்து கடவுள் நம்மை நோக்கி வருகின்றார். அந்த கப்பர்நாகும் நகரிலே அந்த தெருவிலே சுற்றி திரிந்த இயேசு இதோ நம்மத்திலே இன்னும் நெருக்கமாக இருக்கின்றார். இங்கே இந்த பீடத்திலிருந்து நம்முடைய கரங்களில் தவழ்கின்றார். நம்முடைய உள்ளத்திலே, நம்முடைய உடலில் ஊடுருவி நம்முடைய ஆன்மாவோடு ஒன்றரை கலந்து கொண்டு இருக்கின்றார். ஆக அவர்களை விட பெரு பாக்கியம் பெற்றவர்கள் நாம இருக்கின்றோம். அவர்கள் வீதியில் சுற்றி இயேசு நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்றார், நம்முடைய வாழ்வில் ஒன்றரை கலந்து இருக்கின்றார். ஆக அவர்களை விட அதிகமான பதிலிருப்பை நாம் கொண்டிருக்க வேண்டும். அவர்களை விட அதிகமான மாற்றத்தை நம்முடைய வாழ்வில் நாம் ஏற்படுத்தி கொண்டிருக்க வேண்டும் என்பதை இந்த வாசகம் நமக்கு நினைவூட்டுகின்றது. எனவே இந்த நற்கருணை சந்திப்பில், அதாவது கடவுளுக்கும் நமக்கும் இடையே இருக்கின்ற இந்த நற்கருணை உறவிலே நம்முடைய வாழ்வில் எத்தகைய மாற்றங்களை நாம் ஏற்படுத்தி கொள்ளுகின்றோம். ஒவ்வொரு நற்கருணை சந்திப்பிலும் நம்முடைய வாழ்வில் ஏதோ ஒரு மாற்றத்தை, நம்முடைய இருக்கின்ற தேவையற்ற அனைத்தையும் நாம் களைபவர்களாகவும் அந்த மாற்றத்தை நம் வாழ்விலும் பிறர் வாழ்விலும் எடுத்து செல்பவர்களாகவும், மேலுமாக அந்த மாற்றத்தை இந்த சமூகத்திலே நாம் எடுத்து செல்லும் பொழுது கடவுள் நம்மோடு இருக்கின்றார் என்பதையும், கடவுள் நம் வாழ்வில் இத்தகைய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றார், ஏனென்றால் கடவுள் நம்முடைய வாழ்வோடு ஒன்றரை கலந்து இருக்கின்றார் என்பதை அது நினைவூட்டும் விதமாக நம்முடைய வாழ்க்கை அமைய வேண்டும். அவ்வாறு நம்முடைய வாழ்வு அமையாவிடில் நாமும் இயேசுவினுடைய அந்த வேதனை குரலை கேட்கின்ற அந்த சீடர்களாக வாழ தவறிய சீடர்களாக நாம் இருக்கக்கூடும். எனவே கடவுளுடைய இந்த சந்திப்பிலே நம் வாழ்வில் தேவையான மாற்றத்தை நாம் மேற்கொண்டு அந்த மாற்றத்துக்கேற்ப வாழவும், அதே மாற்றத்தை இந்த சமூகத்திலே நாம் வாழுகின்ற இடங்களிலே செயல்படுத்தவும் நிறுவவும் தேவையான வரம் வேண்டி இந்த திருப்பலியிலே இணைவோம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.